GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அப்படி இனிப்புகளை கொண்டு வந்து தரப்போகுது. செவ்வாய் பகவானை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, பூமிகாரகனுங்க. அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்தில் வீடு வாங்க போகிறீங்க, லேண்ட் வாங்க போகிறீங்க, கட்டடம் கட்ட போகிறீங்க. எழுதி வச்சுக்கோ. இதில் ஸ்ட்ரைட்டாக 6ஆம் இடத்துல, இது 8ஆம் தேதிங்க. இருந்த போதும் அவர் ஒரு 8 இருப்பதால் அவர் நீச்சமாகிறது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்த போதும் அவர் மறைகிறதுனால உடல் ரீதியான மன அழுத்தங்கள் வரும். நம்ம நினச்சிக்கிறோம் காதலிச்சு பிரிஞ்சா அவ்வளோதான், பிரிவு அவ்வளோதான். உலகத்தில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நன்றாக பிரிந்த 100 தம்பதிகளை நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் 1000 பேரை பார்த்துருக்கேன். அவர்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருந்த ஏதேனும் ஒரு தருணத்தை நினைவுபடுத்திட்டா போதும், அந்த நினைவு மீது எல்லாத்தையும் மறக்கடிச்சு. உங்களுக்கு தெரியுமா, மனிதர்கள் உளவியல், சுக்கிரன் வந்துட்டாருன்னா 10 சார் இந்த லவ் கதையை விட்டுருங்க, இந்த கதையெல்லாம் விடுங்க சார், பொழப்ப பார்ப்போம் சார். வேலை எவ்வளோ இருக்கா? வேலைக்குரிய அதிபதி யாரு? சூரியன். அவர் உச்சம். சூப்பர். எதில்? 6ஆம் இடத்துல உச்சம். இங்கே தான் ஜஸ்ட் ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சு. இதில் ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாதா? யார் இல்லைன்னு சொன்னா? யாருங்க இல்லைன்னு சொன்னா? 7ஆம் இடத்துல மிஸ்டர் சுக்கரன் ஆட்சி விட்டு அமர்ந்திருக்கும் போது காதலை டியூன் பண்ணுறாருன்னு சொன்னல. காதலை டியூன் பண்ணுவாரா? ரைட்டு. நல்லவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி நடக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பாதிப்பில் நீங்கள் தான் மாட்டுவீங்க. கேட்ட நட்சத்திரக்காரங்க, இந்த 4ஆம் இடத்து ராகுவால் பாதிக்கப்படுவீங்க. பழைய பாய் ஃப்ரெண்டோ பழைய கேர்ள் ஃப்ரெண்டோ ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சா என்ன பண்ணோம்? பாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு பிளாக் பண்ணிடுங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கென்று இந்த உலகில் ஒரு ஜோதிடர் உண்டென்றால் அது நான் மட்டும்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், உள்ளபடியே உங்களை நான் நேசிக்கிறேன். ஐ லவ் யூ ஆல். பிறந்ததிலிருந்து நிறைய விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்துட்டே வளர்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கை நடக்கிறதெல்லாம் நான் ஒரு நோட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். அதனால் என்னால் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கைடன்ஸ் என்னால் தர முடியும். அதனால் யார் எப்போனாலும் விருச்சிக ராசிக்காரங்க ஐபிசி பக்திக்கு ஃபோன் பண்ணுறீங்க, நான் தான் உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பேன். அதில் இன்னும் டிஸ்க்ளைமரோட தொடங்குகிறேன். காரணம், ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அப்படி இனிப்புகளை கொண்டு வந்து தரப்போகிறது. சொன்னால் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு 5ஆம் இடம் யோகஸ்தானங்க. யோகஸ்தானத்தில் யார் உட்கார்ந்தார்? யார்? சனீஸ்வரன். சனீஸ்வரன் 5ல். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ல் உட்காந்துருக்கார். அதுதான் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே குருஜி. இந்த 5ஆம் இடத்தோடு யாரெல்லாம் கனெக்ட் ஆகிறோம் ஒரு லிஸ்ட்டு போடுறேன், அப்படியே எழுதிக்கோங்க. எப்போ ஒரு சீட்டு போதாது, A3 சீட்டு எழுதிக்கிங்க. அவ்வளோ ஒரு லிஸ்ட் இருக்குது. காரணம் என்னவென்றால், 11 புத பகவான் 5ஆம் இடத்துக்கு வருகிறார். எப்போ? 8ஆம் தேதி. வந்தால் ஒரு பக்கம் நீச்சமாவா வருவார். சரி பரவாயில்ல, வரார் விடுங்க. 5ஆம் இடத்துக்கு வருகிறார். ராசிநாதன் செவ்வாய் ஆல்ரெடி வெயிட்டிங் 5ஆம் இடத்துல. எதுக்கு? பூமி லாபங்கள் தருவதற்காக. செவ்வாய் பகவானை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, பூமிகாரகனுங்க. அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்தில் வீடு வாங்க போகிறீங்க, லேண்ட் வாங்க போகிறீங்க, கட்டடம் கட்ட போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. 100க்கு 99 பேர் இதை பண்ணுவீங்க. ஏன்னா லாபத்தை தரக்கூடிய லாபாதிபதி புதனும் பூமிகாரகன் ராசிநாதன் செவ்வாயும் யோகத்தானத்தில் அமர்ந்திருக்கும். அவனு 4 கூடியவன். யாருன்னா வீடு மாடு மனை. யார்? சனியும். எல்லாருமா சேர்ந்து கார் வாங்குறீங்க. மினிமமாக காராச்சும் வாங்குறீங்க, அது மினிமம். அது காருக்கு அப்புறம் நீங்கள் லேண்டோ பெரிய வீடோ வாங்குவீங்க. இவ்வளோ சூப்பரான விஷயம். இதில் ஸ்ட்ரைட்டாக 6ஆம் இடத்துல, இது 8ஆம் தேதிங்க. இருந்த போதும் அவர் ஒரு 8 இருப்பதால் அவர் நீச்சமாகிறது ஒரு நல்ல விஷயந்தான். இருந்த போதும் அவர் மறைகிறதுனால உடல் ரீதியான மன அழுத்தங்கள் வரும். ஏதாவது எனக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு போல இருக்குது, எனக்கு என்னன்னே தெரில, முன்ன மாதிரி என்னால் வேலை செய்ய முடியல, எனக்கு ஒரே மயக்கமாக இருக்குது, எனக்கு தலை சுற்றுது. உங்களுக்கு நீங்களே நினச்சிப்பீங்க, உளவியல் ரீதியான என்னமோ பெரிய பிரச்சனை வந்த மாதிரி. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி 5ஆம் இடத்தில் இருக்கும் வரை உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீச்சம் பெற்ற புதன் உங்களை குழப்பி விடுவார். இது உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். ரைட். இப்போது 5ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறார், நீச்சம் பெறுகிறார். அதனால் நீங்கள் மன ரீதியான விஷயங்கள் மட்டும் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அதை விட்டுருங்க, பார்த்துக்கலாம். 6ஆம் இடத்துல யார் இருக்கார்? இப்போது அட்ப்ரசன்ட் சுக்கிர பகவான் இருக்கிறார். அட்ப்ரசன்ட் இவர் 20ஆம் தேதி 7ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். அடடா அடடா மழடா அடமழடா. ஏங்க யாருங்க அவர்? அவர் 7 சுக்கிரன். யார்? காதலுக்கு அதிபதி. 7 அவரே தான், காதலுக்குடையவரும் அவரே தான். அப்போ என்ன ஆகும்? லவ் வரப்போகுது. அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள்
காதலிக்க போகிறீங்க, என்னை தேடி காதல் என்ற வார்த்தையை அனுப்பு. தேடி அனுப்புகிறாங்க. வெயிட் பண்ணுங்க, சுக்கிர பகவான் அனுப்புவார். பிரிந்து போனவர்கள் எல்லாம் சேரப்போகிறீர்கள். விட்டு போன வாழ்க்கையிலே. நண்பர்களே, நம்ம நினச்சிக்கிறோம் காதலிச்சு பிரிஞ்சா அவ்வளோதான், பிரிவு அவ்வளோதான். உலகத்தில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நன்றாக பிரிந்த 100 தம்பதிகளை நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் 1000 பேரை பார்த்துருக்கேன். அவர்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருந்த ஏதேனும் ஒரு தருணத்தை நினைவுபடுத்திட்டா போதும், அந்த நினைவு மீது எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். உங்களுக்கு தெரியுமா, மனிதர்களோட உளவியல், சுக்கிரன் வந்துட்டாருன்னா ஞாபகப்படுத்துவார். ஞாபகம் இருக்கா, ஒரு காலத்தில் இந்த இடத்துல நின்று தான் லவ் லெட்டர் கொடுத்தேன், அந்த ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்திட்டா இந்த டைவர்ஸ் பேப்பரில் கீழ்ச்சி போட்டுருவீங்க. டைவர்ஸுக்கு தலைவன் தலைவி படத்தை போய் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காலையில் சட்டை போடுவாங்க, மத்தியானம் சேர்ந்து, அவ்வளோதான் சார் லைஃபு. ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. உண்மையிலே இந்த பதிவை பார்த்து நீங்கள் உங்கள் மனைவியோடு சேர்ந்துட்டிங்கன்னா அதோட பெரிய வெற்றி இந்த பதிவுக்கு வேறு எதுவும் கிடையாது. 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் வருகிறார். அதாவது விடுங்க சார், அது முடிஞ்சு போன கதை என்றால் இன்னொரு புது கதை வரப்போகுது. அப்போ இன்னொரு மறுமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொண்ணு கிடைக்க போகுது. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகுது, முதல் திருமணம் ஏற்படுத்திய பாதிப்புக்கு அப்புறம் 2வது திருமணம் நடக்க போகிறது, நடந்தே தீரும். எனிவே யூ ஆர் கோயிங் டு மீட் யுவர் ஜோடி. அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கைக்கான ஜோடியை சந்திக்க போகிறீர்கள். 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெறும்போது ஃப்ளைட் பறக்க போகிறீங்க. மினிமமாக மலேசியா, சிங்கப்பூர் ஆகுது. இந்தியாவுக்கு பக்கத்தில், நான் இந்தியாவில் இருக்கிறவங்கள வச்சு சொல்கிறேன், அல்லது அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற தொலை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவலில் இருக்கிற கண்ட்ரிக்காவது நீங்கள் போவீங்க. போயே தீரணும், சட்டம் சொல்லுகிறது. காரணம் என்னென்னா, 7 குடையவன் ஆட்சி பெறுகிறான். ரைட். இந்த பக்கம் சூரியன் 10 குடையவன். சார் இந்த லவ் கதையை விட்டுருங்க, இந்த கதையெல்லாம் விடுங்க சார், பொழப்ப பார்ப்போம் சார். வேலை எவ்வளோ இருக்கா? வேலைக்குரிய அதிபதி யார்? சூரியன். அவர் உச்சம். சூப்பர். எதிர 6ஆம் இடத்துல உச்சம். இங்கே தான் ஜஸ்ட் ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சு. என்னென்னா, ராம வீட்டு கோழி, என் ஸ்டைலில் சொல்கிறேன், சோம வீட்டில் முட்டையிட்டதாம். 10 குடையவன் 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறான். உன்னை யார் அங்கே போய் உச்சமாக சொன்னான்? பக்கத்தில் உச்சமாக வேண்டிதானே. 6ஆம் இடம் என்பது பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஆப்ட் கிடையாது, ஆனால் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான நேரம். விருச்சிகராசிக்காரர்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் டீம் லீடர் எழுதி வச்சுக்கோங்க. நான் தான் சார் இதாக இருக்கேன் சார், நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், பிரசிடெண்ட் ஆயிடுவீங்க. வாங்க ஒன்றும் பேச வேண்டாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட், நான் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர். நெக்ஸ்ட் சார் டெப்டி போயிட்டு தானே சார், டெப்டியே வேண்டாம், சூரியனே உச்சம். நெக்ஸ்ட், அவ்வளோதான். சூரியனை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் கொடுத்துட்டு அடுத்த போஸ்டிங் கொடுத்துருவார். 1 ஸ்டெப் ஹைக்கெல்லாம், அந்த அதிசயம்லாம் இப்போ தான் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டூ யுவர் ஒர்க் ஹார்ட். நான் சொன்ன பாருங்கள், 5ஆம் இடத்துல மென்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்னு நான் சொன்ன பாருங்கள், அதில் பலி ஆகாமல் காலையில் எந்திரிச்சமா ரீல்ஸ் பார்க்கக்கூடாது, பொழப்பை பார்க்கணும். ஆஃபீஸில் பாஸ் சொன்ன மெசேஜுக்கு உடனே ரிப்ளை பண்ணணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆஃபீஸோடு அட்டாச்சாகவே இருங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது. இந்த மாதம் உங்களுக்கு ப்ரொமோஷன் காத்திருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு நீங்களே ப்ராப்ளம் பண்ணிக்காமல் இருந்தால் போதும். அப்போது சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். சூரிய பகவான் உச்சம் பெறும் பொழுது ஜாபில் பிரகாசம். இந்த மேன் ஆஃப் தி மந்த்து, இயர் ஆஃப் தி மந்த்து, பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு போன்ற விருதுகள்லாம், கலைஞர்களாக இருந்தால் உங்களுக்கான அவார்டுங்கள்லாம் இந்த மாதம் வரப்போகுது. சரி, சூப்பர். இதில் ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாதா? யார் இல்லைன்னு சொன்னா? யாருங்க இல்லைன்னு சொன்னா? 7ஆம் இடத்துல மிஸ்டர் சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் போது காதலை டியூன் பண்ணுறாருன்னு சொன்னல, காதலை டியூன் பண்ணுவாரா? ரைட்டு. நல்லவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி நடக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து நீங்களே போய் மாட்டிப்பீங்க. 4ஆம் இடத்துல ராகு ரெடியாக உட்காந்துருக்கார். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் 4 பேர்கிட்ட சொல்ல முடிஞ்ச விஷயமா இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. மீதிலாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவான் தவறான சம்பந்தங்களை உண்டுபடுத்துவார். அப்படி இல்லை என்றால் இந்த காதலும் 4ஆம் இடத்து ராகுவுமாக சேரும் பொழுது ஒரு விபரீதமான ரியாக்ஷன்ஸ் உண்டாகும். நீங்களே பழைய எக்ஸுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்புறது, இந்த ஷேட்டையெல்லாம் பண்ணிங்கன்னா டைவர்ஸ் ஆயிரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 4ஆம் இடத்து ராகு கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக குடும்பத்தை பிரித்து விட்டுருவார். இது எவ்வளவு நல்லதோ அவ்வளவு கெட்டது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பெறுவது அளவு கடந்த காதலை தரும். அதில் 4 கூடியவன் நல்லா இருந்தால் பரவாயில்ல, 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த காதலை வேறையாக அவர் கன்வெர்ட் பண்ணுவார். அப்படி நடக்கக்கூடாது. காதல் மட்டும்தான். அதில் உறுதியாக இருங்க. இல்லை காதலே வேணாம், விட்டுட்டு வேலையை பார்ப்போம், ஃபாரின் போக முடிஞ்சால் பண்ணுவோம், அவ்வளவுதான். இந்த ராகுவிடம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ நான் போக வேண்டிய ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் உடையவர்கள்லாம் என்ன பண்ணும், திருவனந்தபுரம் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி உடனுரை அனந்த பத்மநாப சுவாமி. சார் அதெல்லாம் எங்கேயோ கேரளாவில் இருக்குது, விட்டுருங்க. நீங்கள் அப்போது ஸ்ட்ரெயிட்டாக ராகு கோயில் போயிருங்க, திருப்பாம்புபுரம் போயிருங்க, பெஸ்ட்டு. அல்லது அனுஷ நட்சத்திரத்துக்காரங்க சிறுவாபுரி முருகன் போய் வழிபட்டிங்கன்னா செவ்வாயோட அனுகிரகத்தால் பூமி லாபம் கிடைக்கும். இல்லை அதுவும் கஷ்டம் அப்படின்னா நீங்கள் பழனிமலையோ ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு போயிருங்க, பெஸ்ட்டு. அடுத்ததாக கேட்ட நட்சத்திரக்காரங்க திருவேற்காடு கருமாரியம்மன். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா,
ரொம்ப பெரிய பாதிப்பில் நீங்கள் தான் மாட்டுவீங்க. கேட்ட நட்சத்திரக்காரங்க இந்த 4ஆம் இடத்து ராகுவால் பாதிக்கப்படுவீங்க. பழைய பாய் ஃப்ரெண்டோ பழைய கேர்ள் ஃப்ரெண்டோ ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சா என்ன பண்ணணும், பாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு பிளாக் பண்ணிடணும். என்ன பண்ணோம், பிளாக் பண்ணிடணும். அல்லது ஒய்ஃப் கையில் ஃபோனை கொடுத்துடணும். நண்பர்களே, சின்ன விஷயம்தான் பெரிய விஷயமாகும். அதை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு வந்து சூப்பரான பெஸ்ட் டே அப்படின்னா உங்களுக்கு வந்து 22ஆம் தேதி 23வது சந்திராஷ்டம டே. அன்றைக்கி நாள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 22, 23 பெஸ்ட் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருகின்ற 19ஆம் தேதி இந்த மாதம் 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வருகின்ற அமாவாசை என்று நீங்கள் இறைவனை வெளிப்படலாம். ஏன் அமாவாசை சொல்கிறேன்னா உங்களுக்கு சந்திரன் தான் பாதகாதிபதி, அந்தாலும் மறந்துருக்கிற டே தான் உங்களுக்கு நல்ல டே. ஸோ அப்போது அமாவாசை என்று நீங்கள் என்ன ஸ்ரீரங்கநாதரை சென்று வழிபடுங்கள், அல்லது நீங்கள் வீரராக பெருமானை சென்று வழிபடுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியத்தகு விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. வாழ்க்கையின் அதி உன்னத இடத்திற்கு செல்லுகிறீர்கள். ஆனால் பெண்களாக இருந்தால் ஆண்களால் ஆபத்து வரும். எதிர்பாரானத்தவரிடம் பேசவே வேண்டாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. ஆல்ரெடி வந்துருச்சு சார், அதான் சார் எங்கள் வீட்டில் ஓடிட்டு இருக்கா. அப்போ என்ன பண்ணணும், கீழே போயிட்டு இருக்கு இந்த 2 நம்பருக்கு கூப்பிடணும், எங்கிட்ட பேசணும், உங்களை இதிலேருந்து தப்பிக்க வைக்க என்னால் முடியும். ஸோ ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஃபோன் எடுக்கிறீங்க, புக் பண்ணுறீங்க, டக்கல் முறையில் கூட எங்கூட பேசலாம். ஐபிசி பக்தி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க, அல்லது கியூஆர் போயிட்டுருக்கோம், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். GT Holidays, South India's #1 travel brand.